friends, welcome back to our channel. So mostly non-veg நாவே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது பிரியாணி தான். மோஸ்ட்லி பிரியாணி தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பிரியாணியை நம்ம எப்படி டேஸ்டாவோ ரொம்ப சூப்பரா சிம்பிளான மெத்தட்ல செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பிரியாணி செஞ்சீங்கன்னா கூட இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க சூப்பரான பிரியாணி டேஸ்டா நீங்களும் செய்யலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆகட்டும். பாத்திரம் ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 200 ml போல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆனதை நம்ம அதை சேர்க்கக்கூடிய மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நெய் மெல்ட் ஆயிடுச்சு, நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த முந்திரி நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பாருங்க, முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 7 பச்சை மிளகாய் போல ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீளமா கட் பண்ணி வச்சிருந்தா 1/2 kg கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு எப்பவுமே நீளமா கட் பண்ணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணியோட டேஸ்ட் இந்த வெங்காயம் வதக்கிறதுலயே இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனா வதக்கணும். நீங்க சரியா வதக்கலனாலும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. நல்லா கோல்டன் ப்ரௌனா வதக்குனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சியோட அளவு எக்ஸ்ட்ராவும் பூண்டோட அளவு குறைச்சும் அரைச்சுக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் இன்னமும் நல்லா இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா கலந்து விட்டுட்டோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, ஒரு 1/2 kg தக்காளி போல கட் பண்ணி எடுத்திருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் சீக்கிரத்திலேயே உங்களுக்கு தக்காளி வதங்கிடும். கொஞ்சமா நம்ம இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்றோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரணும். இது வதங்குற டயத்துல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க அந்த கறியோட நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்தா அந்த சிக்கனோட நம்ம தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க சிக்கனோட தயிர் சேர்த்து ஊற வச்சு செய்யும் போது அந்த சிக்கன் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணில இருக்க அந்த கறியெல்லாம் டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி சக்க மாதிரி இருக்கும். இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, சிக்கன் பீஸ் சாப்பிடவே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு புதினா போல நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா இலைகளும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம தனி மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி சிக்கன்ல வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுடுங்க. இப்ப நம்ம ஊற வச்சிருந்தா அந்த சிக்கனையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல விட்டு மூடி விட்டுடுங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனோட நல்லா இறங்குச்சுன்னா பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நம்ம ரைஸ் ஊற வச்சிருக்கோம். நீங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த அரிசி ஊற வச்சீங்கன்னா போதும். இந்த டம்ளர் அளவுல நம்ம 9 டம்ளர் ரைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கோம். 1.5 kg வரும் அரிசியும் ஊற வச்சிருக்கோம். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. நீங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப ஊறிடுச்சுன்னா அரிசி வந்து உடஞ்சி வந்துடும். இப்ப பாருங்க, நல்லா அந்த மசாலா சிக்கனோட மேட்ச் ஆகி பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 9 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கோம். 1க்கு 2 பங்கு அப்படின்ற மெஷர்மெண்ட்ல நம்ம 18 டம்ளர் ஆட் பண்ணோம். ஆனா நீங்க 2 டம்ளர் வந்து கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணிருக்கோம். அதுவும் பிரியாணி அரிசி வந்து சீக்கிரமா வெந்துடும் அப்படின்றதுனால 2 டம்ளர் தண்ணியை நீங்க குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 16 டம்ளர் ஆட் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். அப்பதான் சாதம் உங்களுக்கு உதிரியா வரும். இப்ப நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சேர்த்து மூடி விட்டுடுங்க. நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்ப பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ரைஸ் நம்ம நல்லா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப அப்பப்ப கலந்து விடாதீங்க. கலந்து விடுறப்ப அடியில இருந்து எடுத்து விடுங்க. அப்பதான் வந்து ரைஸ் உடையாம வரும். இது நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து பிடிச்சதுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. ரைஸ் நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். நம்ம அரிசி வந்து 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறம் டம் போட்டுடலாம். ரொம்ப வேக விட்டுடாதீங்க, பிரியாணி வந்து உதிரியா இருக்காது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, நம்ம கொஞ்சம் வந்து மூடி விட்டுலாம். ரைஸ் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த மாதிரி அடியில இருந்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நீங்க வந்து ஃபுட் கலர் வந்து தேவைன்னு ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்கும் போது பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஆட் பண்றோம். நீங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு ரைஸு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க ஊத்தி விடுங்க. நீங்க ஃபர்ஸ்டே சேர்த்துட்டீங்கன்னா இங்க பாக்கிறதுக்கு ஒரு ரைஸும் அந்த ஆரஞ்சு கலர்ல தெரியும் போது பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபுட் கலர் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க ரைஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடியில இருந்து எடுத்து விடுங்க. எப்பவுமே நீங்க பிரியாணி வந்து மிக்ஸ் பண்றப்ப அடியில இருந்து எடுத்து கலந்து விடுங்க. அப்பதான் ரைஸும் உடையாம வரும், பிரியாணியும் வந்து எல்லா மசாலாவும் மேட்ச் ஆகி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப மேல கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour கூட வந்து அப்படியே டம் போட்டு விட்டுடுங்க. அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம மூடி விட்டுட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு. சிக்கன் பிரியாணி ரொம்பவே டேஸ்டான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த அளவுகளோட இந்த மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமா செய்றீங்கன்னா கூட நீங்களும் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணலாம். நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.